என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஏரோது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மன்னன் மனதிலே ஒரு கலக்கம். ஏன்? இவன் யூதாவை ஆண்டு கொண்டிருக்க இவனுக்கு தெரியாமல் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே. அவரது பிறப்பை கிழக்கிலே தோன்றிய நட்சத்திரம் அறிவித்திருக்கிறதே. அவர் அவ்வளவு பெரிய ராஜாவா? பொறாமை அவனை அரித்தது. மனதில் கலக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனமாய் பிரதான ஆசாரியரையும் வேத பாரகரையும் அழைத்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று கண்டுபிடித்து விட்டான். தன்னுடைய நாட்டிலே பிறந்த குழந்தை தன்னை மீறி எங்கே போய்விடும் என்ற தைரியத்தில் சாஸ்திரிகள் போய் பார்த்து வரட்டும், அதன் பின் தன் நாசகர அழிவு வேலையை வைத்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து விட்டான். ஆனால் நயவஞ்சகனான அவன் உள்ளொன்று வைத்து மறைத்து புறத்திலே நல்லவன் போல நாடக பேச்சு பேசுகிறான். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து விசாரித்து அதை கண்ட பின் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சுத்தமான ஒரு பொய் சொல்லுகிறான். ஏரோது போய் குழந்தையை பணிந்து கொள்வானா கொள்ளுவானா? தன்னலம் மிகுந்த அதிகார வர்க்கத்தின் பிரதிநிதியாய் இங்கே ஏரோது காணப்படுகிறான். நயமான பேச்சு, கயமை நிறைந்த உள்ளம். ஆனால் சர்வ வல்லவர் தன் பிள்ளையை காப்பாற்றி விடுகிறார். பிள்ளை மன்னனுக்கு தெரியாமல் எகிப்துக்கு போய்விட்டது. சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டபோது ஏரோது அடுத்த சதித்திட்டம் தீட்டுகிறான். பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டன. மோசே காலத்தில் ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டது நம் நினைவுக்கு வருகிறதல்லவா? ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் தன்னலத்துடனும் அகங்காரத்துடனும் தங்கள் அதிகாரத்தை அன்றும் துஷ்பிரயோகம் பண்ணினார்கள், இன்றும் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவன் வல்லவர். அவர் திட்டப்படி இயேசு பாலனுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். இவை யாவும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருப்பது பேராச்சரியம். இந்த அதிகாரத்தில் மட்டும் 4 காரியங்களில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளன. இப்படி தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டு பிறந்து வளர்ந்த இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏரோதின் தன்னலமான நயவஞ்சகமான மனசாட்சிக்கு விரோதமான பேச்சும் செயல்களும் தேவனால் மேற்கொள்ளப்படுகின்றன. தேவன் நினைத்ததை செய்ய யார் தடை செய்ய முடியும்? யோபு 42:2. தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஜெபம். தேவனே, ஏரோதிடம் இருந்த தீய குணங்கள்
எண்ணில் இல்லாதிருக்க வேண்டும். பேச்சில் வஞ்சனையும் செயலில் கொடூரமும் இல்லாமல் வாழ உதவி செய்யும். கிறிஸ்துவின் சாந்தமும் அன்பும் தயவும் உள்ளவனாய் என்னை உருவாக்கும். ஆமேன்.